ஜாதகத்தில் பல்வேறு யோகங்கள் இருந்தாலும் கூட லக்னாதிபதி பலம் இழந்து விட்டால் குடத்துக்குள் போட்ட விலகு தான். லக்னாதிபதி பலம் பெற்றாலே அந்த ஜாதகம் முழுமையான யோக ஜாதகம் என்பது என்னுடைய அனுபவ கருத்து, பாடல் நூல்களின்படி கற்றுக்கொண்ட கருத்து. குருச்சந்திர யோகம் மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த யோகம் பலன் தராது என்று புலிப்பாணி ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். வாசித்தேன், வாடி வணங்கினேன், இப்படி முன்னோர்கள் எழுதி வைத்துவிட்டு போன புத்தகங்கள் எல்லாம் அச்சேர வேண்டும் என்று நாளும் எம்பெருமான் முருகப்பெருமானை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறேன். இன்று நூல்களை வாசிப்பது சுக்குமிளகு திப்பிலியைப் போல அருகிக் கொண்டே வருகிறது, சுருங்கி கொண்டே வருகிறது. எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, எடுத்து சொல்வது என்பது தான் ஜோதிடம் என்பது எங்கள் குருநாதர் வாக்கு. நாங்கள் கொடிக்கம்பம் ஐயா எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களால் பட்டை தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய பாசறையில் நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எதற்கு சொன்னாலும் ஒரு பாடல் ஒரு விதியை சொல்கிறார். துணை விதியை தூண்களாக அங்கே நிமிர்த்தி நிற்க வைக்க செய்கிறார். அவர் தொட்டால் தவளையும் தங்கமாகும், தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். ஏனென்றால் குருவிக்குரிய அம்சங்கள் பொருந்திய நபராக அவர் இருக்கிறார். ஜாதகமும் அவருக்கு வலு சேர்க்கிறது. ஒரு பாடலை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்பது அவரிடத்தில் தான் நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவருடைய மாணவனாக இருக்கிறோம். புலிப்பாணி பாடல் 122. கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன், குமரனுக்கு குருச்சந்திர பலனை கேளு, சீரப்பா செம்பொன்னும் மனையும் கிட்டும், ஜனித்ததொரு மனிதனிலே தெய்வம் காக்கும், கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும், குவளையத்தில் போர் விளங்கோன் கடாச்சமுள்ளோன். போர்னு சொல்லியிருக்காங்க, அது பிழை, பேர் விளங்கும் கடாச்சமுள்ளோன். ஆரப்பா அத்தளத்தோன் மறைந்தானால் அப்பலனை அறையாதே புவியுலோர்க்கே அப்படிங்கிறார். வீடு கொடுத்தவர் பலமிழந்தால் குருச்சந்தர் பலனை சொல்லாதே என்று சொல்கிறார். கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன், குமரனுக்கு குருச்சந்திர பலனை கேளு, சீரப்பா செம்பொன்னும் மனையும் கிட்டும், ஜனித்ததொரு மனிதனிலே தெய்வம் காக்கும், கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும், குவளையத்தில் பேர் விளங்கும் கடாச்சம் உள்ளோன், ஆரப்பா அத்தளத்தோன் மறைந்தானால் அப்பலனை அறியாதே. எனவே ஒரு பலனை தீர்மானிப்பதற்கு முன்பாக வீடு கொடுத்தவரை நன்கு கவனிக்க வேண்டும். ஆட்சி பெற்றால் வீடு கொடுத்தவரை, உச்சம் பெற்றால் வீடு கொடுத்தவரையும் சாரம் தந்தவரையும் கவனிக்க வேண்டும் என்பது எங்கள் எஸ்பிஎஸ் ஐயா அவர்களுடைய வைர வரிகள். அதை நாங்கள் இதயத்தில் ஏந்தி இந்த நூலை வாசிக்கிறோம். நீங்களும் பொருத்தி பாருங்கள்.